பேரண்ட்ஸ் உங்களுக்கு எப்படி பிள்ளைகளுக்கு ஆப்போசிட் வேர்ட்ஸ் அதை ஆன்டனம்ஸ் என்று சொல்கிறது அதை உங்களுக்கு எப்படி சொல்லி கொடுக்குறேன்னு நிறைய விருப்பமாக அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஹலோ, வெல்கம் டு த க்ரோ பிரைட் கிட்ஸ் சேனல். உங்களை எல்லாரும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு தான் முதல் திறமை இந்த வீடியோவுக்கு வாரீங்கண்டா. என் பேர் பிரபா. சின்ன வயசுள்ள பிள்ளைகள் உள்ள பேரண்ட்ஸுக்காக இந்த வீடியோ நான் செய்கிறேன். என் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன மாதிரி எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த விஷயங்களை நான் பேரண்ட்ஸுக்கு நான் வீடியோ மூலமாக சொல்லிக் கொடுக்குறேன். இந்த முறை நாங்கள் ஆன்டனம்ஸ், அதாவது ஆப்போசிட் வேர்ட்ஸ் என்ன மாதிரி நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ அவங்களுக்கு முதலாவது அந்த வேர்ட்ஸு தெரியணும், அதோடு அது எப்படி அது ஆப்போசிட் அல்லது ஆன்டனம் அது போகுது என்று தெரியணும். அதை நாங்கள் எப்படி காட்டி கொடுக்கலாம்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ நாங்கள் ஸ்டார்ட்டில் படங்களை காட்டித்தான் பிள்ளைகளுக்கு அந்த ஆப்போசிட் வேர்ட்ஸை நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அப்போ முதலாவது அவங்களுக்கு நாங்கள் ஒரு படத்தை காட்டினா இது ஹாப்பி. இப்போ அவங்கள படத்தில் பார்க்கவே தெரியும் அந்த எழுதியிருக்கிறது வந்து ஹாப்பி. அப்போ அவங்க அதோடு அசோசியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் பிள்ளைகள் வாசிக்க தெரியாதவங்களுக்கு. அடுத்தது நீங்கள் பார்க்கலாம் வித்தியாசமான ஃபேஸ், ஹாப்பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இப்போ இது சிரித்து கொண்டிருக்கு, சிரிக்காமல் இருக்குது. அப்போ சேட். மற்றது 3 letter வேர்ட்ஸ் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏற்கனவே வாசிக்க முதல் வீடியோவில் சொல்லி கொடுத்துருக்குறேன். அதில் எப்படி எங்களை வாசிக்க தெரிஞ்சு அவங்களாவே அதை வாசிக்கலாம் சவுண்ட் பண்ணி ஸ் சேட் அண்டு. அதோட அப்படி தெரியாத பிள்ளைகளுக்கு படங்களை பார்க்கலாம். ஹாப்பி, சேட். டே போய் பார்க்க சூரியன் மேலே வருது, அது டே டைம். டே. கப் ஃபுல்லாக இருக்குது, ஃபுல். இப்போ அது வந்து லாங் வேவலாக வருது. இப்போ அதை விட்டுட்டு இது ஃபுல்லாக இருக்குது கப். மற்ற இது அவங்க ரீட் பண்ணலாம். இது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம், இந்த பிக் பிக். மற்றது இது அவங்க பிள்ளைகளுக்கு கிளைன் நடக்குதுன்ற இந்த இது வந்து எரியுதுன்னு அடுப்பில். அப்போ எப்படி இருக்கும்களுக்கு தண்ணி ஹாட், ஹாட். கேண்டி கேன். அப்போ இது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியும், கசக்குமா இனிக்குமான்னு தெரியும். அப்போ அது ஸ்வீட் என்று இருக்கு சொல்லலாம். மற்றது இது வந்து என்னையும் அவங்களுக்கு தெரியும், இது தேசிக்காய், இது புளியாக இருக்கும் இல்லையா. இப்போ அதுக்கு வேர்ட் வந்து சவர். இது நைட். இரவில் என்ன மூன் ஸ்டார்ஸ் வரும், இப்போ அது நைட் என்று நாங்கள் சொல்கிறோம். மற்ற இது எம்டி. முதல்ல நாங்கள் ஃபுல் பார்த்தோம், இது வந்து கீழே போயிட்டு ஆல்மோஸ்ட். அப்போ அதில் ஒன்றும் இல்லை, எம்டி. மற்றது இது வந்து சின்ன இருக்குது, ஸ்மால். ஐஸ்கிரீம் அவங்களுக்கு தெரியும் என்ன டேஸ்ட்டுண்டு, அது டேஸ்ட்டும் தெரியும், அது எப்படி சுடுமா குளிருமான்னு தெரியும் என்ன. இப்போ இது கோல்டு. இது லைட் வந்து இதை காட்டினா அந்த லைட் வந்து ஆன் ஆயிருக்குது, இது ஆஃப் ஆயிருக்குது. இப்போ அப்படி அந்த படங்களை காட்டி அவங்களுக்கு நாங்கள் அந்த சொற்களை முதல் விளங்கப்படுத்தினா அது லேசாக இருக்கும். நாங்கள் அந்த ஆன்டனம்ஸ் இல்லாட்டி ஆப்போசிட் வேர்ட்ஸை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறதுக்கு. இப்போ வாங்க உங்களுக்கு என்ன மாரி இதை நான் செய்யலாம்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இப்போ காட்டின படங்களில் நான் 4 வச்சுருக்கிறேன். இதில் எந்த எப்படி நாங்கள் ஆப்போசிட் வேர்ட்ஸை சொல்லிக் கொடுக்கலாம்னு பார்ப்போம். இப்போ அவங்களுக்கு இது வந்து ஹாப்பி. இப்போ நாங்களும் எழுத்தையும் காட்டி முகத்தையும் காட்டி சொல்லலாம். ஹாப்பி. இது வந்து ஆன், இந்த லைட்ஸ் ஆனாக இருக்குது. இது வந்து ஹாட். இது பிக். அதுக்கு பிறகு நாங்கள் எங்களோட கையில் இருக்கிறத மற்ற செட்டை நாங்கள் அவங்களுக்கு காட்டலாம். இது வந்து கோல்டு. இப்போ ஆப்போசிட் ஹாப்பி அண்ட் கோல்டு, அதே ஆப்போசிட். நவ் ஆன் அண்ட் கோல்டு, இஸ் தட் ஆப்போசிட்? That's a go together, huh? Hot and cold, yeah, so that's opposite. So hot இது சூடு, cold குளிர். அப்போ just the opposite. Okay, அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது வந்து small. Happy and small, they don't sound like opposite. On and small, நாங்கள் இதை ஏற்கனவே கண்டுட்டோம், hot and cold. இப்போ big and small, yes. ஸோ அவங்களுக்கு அந்த வித்தியாசத்தை காட்டக்கூடியதாக இருக்கும், ஒன்று பெருசு ஒன்று சின்ன. ஓகே, அடுத்தது பார்ப்போம். ஹாப்பி, சேட். கேட்கலாம் நாங்கள் இது ஆப்போசிட்டாக இருக்கான்னு. இவர் சந்தோஷமாக இருக்கிறார், இவர் சேடாக இருக்கிறார். எஸ், ஹாப்பி அண்ட் சேட், இட்ஸ் ஆப்போசிட். ஸோ தே கோ டுகெதர். பட் இந்த லைட் ஆனாக இருக்குது, அந்த ஆப்போசிட் வந்து ஆஃப். ஆன் ஆஃப். இப்போ அவங்களுக்கு
அது ஆப்போசிட்டாக இருக்கிறத காட்டலாம். அப்புறம் நாங்கள் அவங்களோட சேர்ந்து வாசிக்கலாம். ஓகே, ஹாப்பி சேட், ஆன் ஆஃப், ஹாட் கோல்டு, பிக் ஸ்மால். அடுத்து இன்னொரு செட்டை நாங்கள் பார்ப்போம். இப்போ இந்த இதில் வந்து டே, ஸ்வீட், எம்டி, இதோட ஆப்போசிட்ஸை நாங்கள் காட்டலாம். இப்போ நாங்கள் ஏற்கனவே கணக்க படங்களை அவங்கள காட்டியிருக்கிறோம். இப்போ ஸ்டார்ட்லாம் தொடங்கலாம். ஃபுல், இது ஃபுல்லாக இருக்குது. இப்போ இட்ஸ் ஆப்போசிட் ஆஃப் டே. நோ. ஹவ் அபவுட் ஸ்வீட் அண்ட் ஃபுல்? நோ. எம்டி அண்ட் ஃபுல்? இப்போ அவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும். இது ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. இது அதே மாதிரி கிளாஸ், ஆனால் அது ஃபுல்லாக இருக்குது. அப்போ எம்டி அண்ட் ஃபுல், தே ஆப்போசிட். அடுத்தது நாங்கள் பார்ப்போம் சவர். அண்டா தேசிக்காக அது புளியாக இருக்கும் இல்லையா? இப்போ டே அண்ட் சவர்? நோ. ஸ்வீட் அண்ட் சவர், அது ஸ்வீட்டாக இருக்குது, இது புளியாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு அந்த ஆப்போசிட்டை அவங்களுக்கு நாங்கள் படங்களும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் காட்டலாம். இது கடைசியாக நாங்கள் பார்க்குறது டே இன் த ஆப்போசிட் நைட். அப்போ என்ன வித்தியாசமாக அவங்களுக்கு தெரியுதுன்னு அவங்களோட படங்களை காட்டி கேட்கலாம். இப்போ சூரியன் இருக்குது, முகில் இருக்குது, தேட்ஸ் அ டே டைம். அண்ட் நைட் மூணும் ஸ்டார்ஸும் இருக்குது, அது நைட் டைம். அப்புறம் அவங்களோட சேர்ந்து நாங்கள் வாசிக்கலாம். டே, நைட், ஸ்வீட், சவர், எம்டி, ஃபுல். இப்போ இதுதான் இந்த ஆப்போசிட். இப்படி வேறு வேறு படங்கள் ஆப்ஜெக்ட்ஸ்களை நீங்கள் வச்சு வேர்ட்ஸ் நாங்கள் இணைக்கலாம் கூடுதலாக. பிறகு ஸ்டார்ட்டில் படங்களையும் வேர்ட்ஸையும் வச்சு காட்டக்குள்ள அவங்களுக்கு கூட விளக்கம் தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கு. இப்போ இன்னொரு வித்தியாசமான படங்களை பார்ப்போம். இதில் முதல் பார்த்த வேர்ட்ஸை விட வேறு வேர்ட்ஸ். இது வந்து பிளாக், இது முயல் போகுது, ஃபாஸ்ட்டாக போகுது, அப்போ ஃபாஸ்ட். இது வெட், இது அப், மேலே போகுது. ஓகே, இதுன்ற ஆப்போசிட்டை நாங்கள் பார்ப்போம். இப்போ அவங்கள்ட்ட கேட்கலாம். பிளாக் இன் த ஆப்போசிட் ஸ்லோ. இல்லை, இட்ஸ் நாட் ஸ்லோ. ஃபாஸ்ட் இன் த ஆப்போசிட் ஸ்லோ. இப்போ அவங்களுக்கு தெரியாமல் மெதுவாக போகும், முயல் ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ ஃபாஸ்ட், ஸ்லோ. So that's the opposite. Okay, let's see. Down. Down is opposite of what? Black and down? No. Wet and down? No. Up and down. அது லேசான சொற்களாக இருக்கும். Up, down. அது ஆப்போசிட். அது அவங்களுக்கு தெரியும். மற்றது dry. Black and dry? No. How about wet and dry? இவர் ஈரமாக இருக்கிறார், இவர் காஞ்சிருக்கிறார். ஸோ wet and dry. இப்போ அதில் படங்களும் காட்டு. sun makes it dry and this is wet. இந்த கடைசியாக black and white. இப்போ அது கிளியராக அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தெரியும். அப்போ அங்கே ஆப்போசிட் வேர்ட்ஸை அவங்கள நாங்கள் வாசிக்கலாம், அவங்களையும் வாசிக்க சொல்லலாம். இப்போ நாங்கள் முதல்ல இந்த black, white, wet, dry, fast, slow, up, down. மற்றது நாங்கள் இன்னொரு மாதிரி கேமாக விளையாடலாம். அவங்கள்ட்ட கொடுக்கலாம் மேட்ச் பண்ண சொல்லி. மேட்ச் பண்ண சொன்னால் அவங்க என்ன மாதிரி மேட்ச் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ 4 நாளாக நாங்கள் காட்டுறது லேசாக இருக்கும். அவங்களுக்கு வேறு வேறு படங்களை நீங்கள் எடுக்கலாம். மற்றது இன்னொரு மாதிரி நான் கேம் விளையாடுறேன். நான் பிள்ளையானதுகளை மேட்ச் பண்ணி விட்டால் அவங்களுக்கு பார்க்க தெரியும். அவங்க சொல்லுவாங்க, நோ 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 தட்ஸ் நாட், இட்ஸ் பிளாக் தட் கோஸ் வித் த ஒயிட். அவங்களுக்கு திரும்ப திரும்ப நாங்கள் செய்யக்குள்ள அவங்களுக்கு தெரியும் எது சரி எது பிள்ளைன்னு சொன்னால் ரியலி ஸோ வாட் கோஸ் வித் இட் என்றா அவங்க டக்குன்னு இது எண்டு வைப்பாங்க. இப்போ இதில் வைப்போமா? இல்லை, ஃபாஸ்ட் அண்ட் ஸ்லோ. இப்போ அது நாங்கள் ஒரு ஃபன்னாக அவங்களோட சேர்ந்து கேமாக விளையாடலாம். வெட், ட்ரை, அப், டவுன். அப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க மாட்டேன் நம்புகிறேன். ஆப்போசிட்ஸ் வேர்ட்ஸ், ஆன்டனம்ஸ் அதை நீங்கள் வீட்டில் படிப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கிறீங்களா? இல்லாட்டி இது மூலமாக உங்களுக்கு இந்த விளக்கம் உங்களை பிள்ளைகளுக்கு லேசாக சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குதா? இப்போ நீங்கள் அதை உங்களோட காமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.